சென்னை வளசரவாக்கம் பகுதி மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள குழந்தைகள், ஆசிரமத்தில் இருக்கும் குழந்தைகள் பால் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விவரிக்கிறார் நமது செய்தியாளர் பிரவீன். மிக்ஜாம் புயலின் காரணமாக பெய்த தொடர் மழையின் காரணமாக வளசரவாக்கம் பகுதி ஒரு தனித்தீவாவே காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் தீபன் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி வளசரவாக்கம் அன்பு நகர் பகுதியில் இருக்கக்கூடிய சாலம் குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகளை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரமம் தான். மக்களுக்கு வளசரவாக்கம் பகுதியில் சாதாரண மக்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை தேவைகளில் முதன்மையான உணவு கிடைக்கவில்லை, பால் உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்கவில்லை, மருத்துவ தேவைகளுக்கான மாத்திரை மருந்துகள் உள்ளிட்டவை கிடைப்பதில்லை என்கின்ற ஒரு வேதனையான குற்றச்சாட்டுகள் இருந்த அதே சூழலில் இங்கு இருக்கக்கூடிய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் உள்ளிட்ட பொருட்கள் கிடைக்காமல் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இங்கு 25 குழந்தைகளையும் வைத்து பாதுகாத்து வரும் இந்த ஆசிரமத்தின் பொறுப்பாளர் நம்முடன் இருக்கிறார். அவங்ககிட்ட கேட்கலாம். ஆமா, எவ்வளவு நாளா இங்க தண்ணி இருக்கு, குழந்தைங்க என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க? நான் 25 வருஷமா சர்வீஸ் பண்றேன் சார். குழந்தைகள் மத்தியில தான் சர்வீஸ் பண்றேன். இப்ப இந்த மழை காலம் வந்தா இந்த மாதிரி தண்ணி பாதிப்பு வந்துருது. ஆனா 3-4 நாளா ஒருத்தர் கூட எங்களை விசாரிக்கல, என்ன வேணும் ஏது வேணும்னு. தண்ணி பாட்டு ரொம்பிட்டே இருக்கு. குடிக்க தண்ணி கிடையாது, பால் இல்லை குழந்தைங்களுக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா எல்லா குழந்தைங்களுமே, திக்கற்ற குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைங்க எல்லாருக்குமே உதவி செய்யறேன், சர்வீஸ் பண்றேன். அதனால குழந்தைகளுக்கு 3 நாளா பாலும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. 3 நாளா எப்படி சமாளிச்சுட்டு இருக்கீங்க குழந்தைகளுக்கு? கருப்பு காப்பி, பால் இல்லாத காப்பி தான் நாங்க எல்லாம் குடிக்கிறோம். மற்ற குழந்தைங்களுக்கு என்னத்தை சுடுதண்ணி தான் சுட வச்சு கொடுக்குறோம். காப்பிக்கு பதிலா, பாலுக்கு பதிலா வேற இருக்கிற ரேஷன் அரிசி இருந்த அரிசியை வச்சு நாங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம். வளசரவாக்கத்தின் நிலைமையை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய இந்த சாலம் ஆசிரமத்தின் நிலைமையை தற்போது விவரித்திருக்கிறோம். அதிகாரிகள் யாரும் நேரடியாக தலையிட்டு இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான உணவுகளை வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே இங்க இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் வளசரவாக்கத்திலிருந்து பிரவீன்.